ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க போகலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிராமத்தில் மனோகர்னு ஒருத்தர் துணி கடை வச்சுருந்தார். அவரது மட்டும் தான் அந்த ஊரில் துணி கடை, மிச்சம் யாரதும் இல்லை. அவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அதுதான் ரேட்டு. எல்லாரும் அந்த ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. இந்த புடவை முந்தானியில் கிழிஞ்சிட்டு இருக்குண்ணா, அது தெரியாமல் மடித்து வச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இது என்ன, நான் ரிட்டர்ன் கொடுத்துடலாமா? ரிட்டர்ன் வாங்கிப்பாங்களா? இதை ரிட்டர்ன் பண்றதுக்கு பக்கத்து ஊருக்கு போனோம். யார் போறது? வாங்கலைன்னா திருப்பி வேற வரணும். செலவுதான் ஆகும். மடிச்சு வை, யாரனா வாங்கிப்பாங்க. ஏங்க, ஞாயிற்றுக்கிழமை அமுதாவோட கல்யாணங்க. என்கிட்ட புடவையே இல்லை கட்டின்னு போகிறதுக்கு. புதுசா ஒன்று வாங்கித்தாங்கங்க. அவங்க நல்லா கிராண்டா பண்றாங்களாங்க. நான் மட்டும் சிம்பிளா போனா எப்படி? வாங்கித்தாங்கங்க. வாங்கி தரேன், ஆனா நான் வரல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. வேணும்னா காசு தரேன், நீயே போயிட்டு வா. எனக்கு நிறைய வேலை இருக்கு இங்க. இவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் வரலன்னு சொன்னதுனால காசு வாங்கினா அந்த துணி கடைக்கு புடவை எடுக்கலான்னு போனாங்க. ஏமா, கஸ்டமர் வந்திருக்காங்க, என்ன வேணும்னு பாரு. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்? சாரி வேணுமா இல்லை சுடிதார் வேணுமா? எல்லா மாடலும் எங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? எனக்கு காஞ்சிபுரம் பட்டு சாரி வேணும். கல்யாணத்துக்கு கட்டின்னு போகிறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கணும், கிராண்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரியா ஒன்று கொடுங்க. இது பாருங்கக்கா, ரெட் கலர் சாரி நீங்கள் கேட்ட மாதிரியும் லுக்காகவும் இருக்குது, கிராண்டாகவும் இருக்குது. உங்கள் கலருக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. இதுவே சூப்பராக இருக்குது. இதே பில்லு போட சொல்லுங்கள். வந்த வேலை இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நான் எதிர்பார்க்கலையே. இது வேணுமா? இதை பில்லு போட்டு கொடுங்க. 1500 வருது எம்ஆர்பி. டிஸ்கவுண்ட் போட்டு கொடுங்கண்ணா. நான் வருஷம் இங்கே தான் வந்து எடுத்துன்னு இருக்கேன். எங்க கடைக்கு புதுசா வரவங்களுக்கு கூட நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தாங்க கொடுப்போம். 1000 ரூபாய் கொடுங்க போதும். சரி, வரேண்ணா. அவங்களும் அந்த சாரியை பிரித்து பார்க்காம 1000 ரூபாய் கொடுத்து வாங்கின்னு போனாங்க வீட்டுக்கு. ஏங்க, கீழே உக்காந்து சாப்பிடுங்க. என்ன பழக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ உங்கள் வீட்டில் போங்க. சரி, இது 1500 வந்துச்சுங்க. டிஸ்கவுண்ட் போக 1000 ரூபாய்க்கு தந்தாங்க இந்த சாரி. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. என்ன ரேட்டு விற்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம்? பிளவுஸ் எவ்வளோ ஆக போதோ தெரியலையே. நான் இங்கே 3 வருஷமா வேலை செஞ்சுன்னு இருக்கேன். இன்னும் ஒரு வாட்டி கூட இன்க்ரிமெண்ட் பண்ணல. ஒரு 1000 ரூபாவாச்சும் ஏத்தனா தானேண்ணா? என்னம்மா பண்றது? வியாபாரம் ஆனாதானே ஏத்துறதுக்கும். இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு ஏத்துறோம் வேணும்னா. இப்பெல்லாம் இல்லம்மா இன்க்ரிமெண்ட். 6 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு கழிச்சு ஏத்துறேன்னு சொன்னீங்க. இப்போ கேட்டால் இன்னும் 6 மாசம்ன்றீங்க. அடுத்த 6 மாசம் கழிச்சு கேட்டால் திருப்பி அதே தான் சொல்ல போறீங்க. நான் வேலையை விட்டு போறேண்ணா. நீங்க இன்க்ரிமெண்ட்டும் பண்ணாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. நல்லா தானே வியாபாரம் ஆகுது. அப்புறம் என்ன பண்றதுக்கு? நான் தானே சேல்ஸ் கேர்ள். எனக்கு தெரியாத எப்படி வேலை போகுதுன்னு. வேலையை விட்டு போறியா? போறதுன்னா போ. எவ்வளோ பேர் வேலை வேணும்னு கேட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்கே தரேன் போ. நான் ப்ளவுஸ் தைச்சிட்டாங்கண்ணா. எம்ப்ராய்டரி எல்லாம் வேணாம், நார்மலாகவே தைச்சிட்டாங்க. நாளைக்கு சாயங்காலம் கல்யாணத்துக்கு போட்டு போகிறதுக்கு வேணும். காலையில் தந்துடுங்க ஞாபகமா. சரிம்மா, நார்மலாவே தைச்சு வைக்கிறேன். நாளைக்கு காலையில வந்து ஞாபகமா வாங்கிக்கோங்க. சரி, வரேண்ணா. அடுத்த நாள் காலையில் ஆச்சு. உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்ததே ஞாபகம் இல்லை. ஐயோ, ப்ளவுஸ் கொடுத்தல கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை. நிறைய வேலை வேறு இருக்கே. எந்திரிங்க. நேற்று ப்ளவுஸ் கொடுத்துட்டு வந்தேன், ஞாபகமே இல்லைங்க. கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் போங்க. ஐயோ கனகா, எனக்கு அதை பத்தியெல்லாம் தெரியாதும்மா. நீயே போயிட்டு வந்துடு. ஒரு 1/4 மணி நேரம் தானே, போயிட்டு வந்துடுமா. எனக்கு தெரியாது. அது எப்படியோ போமா. ஏங்க, நீங்க என்ன தைச்சா எடுத்துன்னு வர போறீங்க? அவங்க தைச்சு வச்சிருப்பாங்க. எவ்வளவு காசு கேட்குறாங்களோ கொடுத்துட்டு அந்த ப்ளவுஸை வாங்கின்னு வாங்க. போங்க சீக்கிரம். ப்ளவுஸ் வாங்கிறதுக்கும் வந்தாங்க. இது ப்ளவுஸ் கொடுத்தாங்களே, அது ரெடி ஆயிடுச்சானா? எவ்வளோண்ணா காசு? ரெடி ஆயிடுச்சு. இங்க இருக்கிறது உங்களது தான். 300 ரூபாய் ஆச்சுப்பா. காலையில வர சொன்னீங்க, லேட்டா வந்திருக்கீங்க. இங்க இருக்கு பாருங்க, எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டு பாருக்கானுங்க. இதுக்கப்புறம் எனக்கு வேலையெல்லாம் வைக்காத. இது கரெக்டா இல்லைன்னா நீ தான் ஆல்ட்ரேஷனுக்கு போனோம். என்னெல்லாம் அனுப்பாத. நான் போக மாட்டேன். இந்த சாரியை கட்டி பார்க்கலான்னு திறந்தாங்க. பார்த்தா அந்த முந்தானியில் கிழிஞ்சிருக்கு. ஐயோ, கிழிஞ்சிருக்கு. எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்? எங்க பாருங்க, எப்படி கிழிஞ்சிருக்கு இந்த சாரி. அந்த டெய்லர் கடைக்காரன் தான் கிழிச்சிருப்பான். இது அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. கோவமா அந்த டெய்லர் கடைக்கு போனாங்க. ஏன்னா டெய்லர் கடைக்காரனா, இந்த சாரியை எப்படி கிழிச்சு வச்சிருக்கேன்? உன்னை நம்பி தானே இந்த சாரியை நான் கொடுத்தேன். இன்னைக்கு நான் எப்படி கட்டின்னு போறது இத? ஏமா, நான்லாம் ஒன்றும் கிழிக்கல. ப்ளவுஸ் துணியை மட்டும் தான் நான் கட் பண்ணேன். நான் கிழிச்சேன்னு நீ எப்படி சொல்லலாம்?
நானே அர்ஜென்ட்டா தைச்சு கொடுத்தேன். என்ன சந்தேகப்படுறியா நீ? அப்புறம் என்ன அதே கட் ஆயிடுச்சா? நான் வாங்கின உடனே நேராக எடுத்துன்னு வந்து இங்கே தான் கொடுத்தேன். அப்புறம் எப்படி கிழிஞ்சிருக்கும் அது? ஒரு நிமிஷம் இருங்கக்கா, என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த துணி கடையில் நான் தான் உங்களுக்கு இந்த துணியை எடுத்து கொடுத்தேன். எங்கள் ஓனர் தான் மடித்து வை, யாருன்னா வந்து வாங்கிப்பாங்கன்னா பித்தலாட்டம் பண்ணாங்க. நீங்களும் பிரித்து கூட பார்க்காம அப்படியே வாங்கிட்டு போயிட்டீங்க. எதுவாக இருந்தாலும் அந்த கடை ஓனரை போய் கேளுங்க. என் புருஷன் ஒன்றும் கிழிக்கல, அவர் கிழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஓஹோ, அப்படியா கணக்கு இருக்கு அந்த கடைக்காரனுக்கு. இப்போவே போகிறேன். ஏன்னா நான் நேற்று வந்து வாங்கிட்டு போன சேலை கிழிஞ்சிருக்கு, அதுக்கான 1000 ரூபாவை எடுத்து வச்சிருங்க ஒழுங்கா. என்ன பித்தலாட்டம் பண்ணின்னு இருக்கீங்களா எல்லாரும் சேர்ந்து? 1000 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாதுமா. என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கப்போ. என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? என் கடையில வாங்கும் போது கிழிஞ்சிச்சுன்னு நீ தான் கிழிச்சிருப்ப அந்த துணிய. என்ன பண்றியோ போய் பண்ணு. உன் கடையில் ஒருத்தி வேலை செஞ்சுன்னு இருந்தாலே, அவ தான் எனக்கு சொன்னா. நான் இப்போவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இரு. போலீஸும் அங்கே வந்தாங்க. வந்து விசாரிச்சதில் அந்த கடைக்காரன் மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடைக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாரையாவது நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்களா? இந்த மாதிரி தான் ஏமாந்து போவீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.